Good morning. நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். இன்றைக்கி நம்ம டுவெல்த்தில் 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிள் 6.6. இப்போ பாருங்கள், D is the midpoint of the side BC of a triangle. ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி, அந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் பிசி சைடோடைய மிட் பாயிண்ட் டி அப்படிங்கிறது பிசியோடைய மிட் பாயிண்ட். ஸோ தட் modulus of AB vector squared plus modulus of AC vector squared equal to 2 times modulus of AD vector squared plus modulus of BD vector squared. கண்ணு D அப்படிங்கிறது நமக்கு மிட் பாயிண்ட். அப்போ கண்டிப்பாக இந்த லென்த்தும், அதாவது நமக்கு இந்த பிடி அதாவது டிபி உடைய லென்த்தும் டிசியோடைய லென்த்தும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் டிபி வந்து இந்த டைரக்ஷன், டிசி ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ டிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டிபி வெக்டர். ஏன்னா இது 5 இருந்தால் இதுவும் 5 தான் இருக்கும். ஆனால் டைரக்ஷன் ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால கூறி மாற்றிக்கணும். அப்போ டிசி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் டிபி வெக்டர். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாமி ஏபி வெக்டர். ஏபி வெக்டர் கண்டுபிடிக்கணும். ஏவிலேருந்து பிக்கு டைரெக்டாக போகாமல் சுற்றிக்கிட்டு போகிறோம் மிட் பாயிண்ட் வழியாக. அப்போ நம்ம எப்படி போடலாம்? ஏவிலேருந்து டிக்கு, டியிலேருந்து பிக்கு. அப்போ ஏடி வெக்டர் ப்ளஸ்ஸு டிபி வெக்டர். புரிஞ்சுதா கண்ணா? அப்போ இதுக்கு ஸ்கொயர்டு பண்ணணும். அப்போ ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏடி வெக்டர் ப்ளஸ்ஸு டிபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு. அப்போ தேர்ஃபோர் கண்ணு ஸ்கொயர்டு இருந்தாவே மாடலஸ் போட்டுக்கலாம். அப்போ பாருங்கள், அப்புறமே நான் போட்டுக்கிறேன். அப்போ ஏபி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மில் என்ன வரும்? ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் இதை ஸ்கொயர் பண்ணால் டிபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏடி வெக்டர் டாட்டு டிபி வெக்டர். இது புரியுதா தங்கம்? இது ஏபி வெக்டர் ஸ்கொயர்டு இருந்தாவே நம்ம மாடலஸ் போட்டுக்கலாம். அப்போ தேர்ஃபோர் மாடலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் டிபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 times AD வெக்டர் டாட்டு டிபி வெக்டர். இது ஒன்றுன்னு போட்டு வச்சுக்கிங்க சாமி. அதே மாதிரி அடுத்தது ஏசி வெக்டர். இப்போ பாருங்கள், ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ஏவிலேருந்து சிக்கு போகணும், டி வழியாக சுற்றிக்கிட்டு போகிறோம். எப்படி எழுதலாம்? ஏடி வெக்டர் ப்ளஸ்ஸு டிசி வெக்டர். இப்போ ஸ்கொயர்டு பண்ணலாம் போத் சைடு கண்ணு. அப்போ ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏடி வெக்டர் ப்ளஸ்ஸு டிசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர். அப்போ நமக்கு என்ன கண்ணு வரும்? ஏசி வெக்டர் ஹோல் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு, இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர்டு சாமி, இதை ஸ்கொயர்டு பண்ணால் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டிசி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏடி வெக்டர் டாட்டு டிசி வெக்டர். இப்போ கண்ணு நல்லா கவனமாக பாரு, டி வந்து மிட் பாயிண்ட்டு. அப்போ டிசி வெக்டர் அப்படின்னா மைனஸ் டிபி. அப்போ இந்த டிசி வெக்டருக்கு பதிலாக பாரு, இது டிசி இந்த டைரக்ஷன், டிபி ஆப்போசிட் டைரக்ஷன். டிபியும் டிசியும் ஈக்குவல் லென்த்து தான் இருக்கும். அப்போ இந்த டிசி வெக்டருக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டர் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு என்னாகும்? ஏசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு டிசி வெக்டர் ஸ்கொயர் மைனஸ் 2 ஏடி வெக்டர் டாட்டு டிபி வெக்டர். நான் சொல்கிறது புரியுதா தங்கம்? வேறுதான் இங்கேயே கொடுத்துருக்கேன். டிசி வெக்டரும் டிபி வெக்டரும் ஈக்குவலாக இருக்கும், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனால் மைனஸ் வரும். அப்போ டிசி வெக்டருக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டர், இந்த டிசிக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டர். இது ஈக்குவேஷன் என்ன? 2. இப்போ சரி, இப்போ ஸ்கொயர் இருக்கனால மாடலஸ் போட்டுக்கலாம் சாமி.
அப்போ மாலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் டிசி வெக்டர் ஸ்கொயர் minus 2 AD வெக்டர் டாட்டு டிபி வெக்டர். சரி, இதுதான் ரெண்டுன்னு எடுத்துக்கோ. இப்போ பாரு, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுமா? அப்போ 1 + 2, 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணும்போது இதை பார்த்துக்குங்க, இது ப்ளஸ் ஏடி வெக்டர் டாட் டிபி வெக்டர், இது மைனஸ் ஏடி வெக்டர் டாட் டிபி வெக்டர். இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும் சாமி. அப்போ மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர்டு ப்ளஸ் மாலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர்டு பாரு, 2 டைம்ஸ் இங்கே ஒரு ஏடி வெக்டர் ஸ்கொயர்டு, இங்கே ஒரு ஏடி, அப்போ 2 டைம்ஸ் ஏடி வெக்டர் ஸ்கொயர்டு வரும். ப்ளஸ்ஸு, நல்லா கவனமாக பாரு, இந்த டிபி வெக்டர் அப்படின்னாலும் பிடி வெக்டர்னாலும் ஒன்று தான். அப்போ இதையும் பிடி வெக்டர்னு போட்டுக்கலாம், இதையும் நான் என்ன போட்டுக்கலாம், ஏன்னா டிசி டிபி எல்லாம் மாலஸ் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ மாலஸ் எடுக்கும்போது மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதுக்கு ஒரு பிடி வெக்டர் போட்டுக்கோங்க, இதுக்கு ஒரு பிடி வெக்டர் போட்டுங்க. அப்போ 2 டைம்ஸ் ஹென்ஸ், புரியுதா தங்கம்? அப்போ 1ஐயும் 2ஐயும் கூட்டுனீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் ஏபி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் ஏசி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் என்ன வரும், மாலஸ் ஆஃப் ஏடி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு, புரியுதா கண்ணு? இந்த டிபி டிசி ரெண்டுமே டிபி வெக்டரையும் பிடி வெக்டர்னு எழுதலாம், டிசி வெக்டரையும் பிடி வெக்டர்னு எழுதலாம். மாலஸ் இருக்கும்போது மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆயிரும். அப்போ மாலஸ் ஆஃப் என்ன போடலாம், பிடி வெக்டர் ஸ்கொயர். எவ்வளோதான். இது புரிஞ்சுதா? ஹென்ஸ் ப்ரூவ் த ரிசல்ட். கண்ணு இங்கே சின்ஸு நமக்கு என்ன டிபி வெக்டர் அப்படின்னாலோ அல்லது டிசி வெக்டர்னாலோ அதை பிடி மாலஸ் ஆஃப், புரியுதா, மாலஸ் ஆஃப் பிடி வெக்டர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் என்னது டிபி வெக்டர். மாலஸ் எடுக்கும்போது மைனஸாக இருந்தால் கூட ப்ளஸ் ஆயிரும், ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் டிசி வெக்டர். புரியுதா? அப்போ டிபி வெக்டர் டிசி வெக்டர் எல்லாத்துக்குமே என்ன போட்டுக்கலாம், மாலஸ் ஆஃப் பிடி வெக்டர். பிடி வெக்டர்னாலும் மாலஸ் எடுக்கும்போது வேல்யூ ஆயிரும், வெக்டரில் வராது. அப்போ பிடி வெக்டருடைய வேல்யூவும் டிபி வெக்டருடைய வேல்யூவும் டிசி வெக்டருடைய மேக்னிடியூடும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதுதான் இது. இப்போ புரிஞ்சுதா கண்ணு? இதில் ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஏபி வெக்டரை ஏடி வெக்டர் வழியாக கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி ஏசி வெக்டரை ஏடி வெக்டர் வழியாக கண்டுபிடிக்கணும், ஏபி வெக்டரை ஸ்கொயர் பண்ணணும், ஏசி வெக்டர் ஸ்கொயர் பண்ணணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும். இதில் முக்கியமான கான்செப்ட், டிசி வெக்டருக்கு பதிலாக மைனஸ் டிபி வெக்டர்னு போட்டுக்குங்க. அடுத்தது டிபி வெக்டர் மாலஸ் ஆஃப் டிபி வெக்டர் அப்படின்னாலும் மாலஸ் ஆஃப் டிசி வெக்டர்னாலும் மாலஸ் ஆஃப் பிடி வெக்டர்னாலும் ஒன்று தான். அப்போ டிபி வெக்டருக்கு பதிலாகவும் பிடி போட்டுக்கலாம், டிசி வெக்டருக்கு பதிலாகவும் மாலஸ் ஆஃப் பிடி வெக்டர்னு போட்டுக்கலாம். இவ்வளோ தான் கான்செப்ட். புரிஞ்சுதா சாமி? தெரியலனா கேளுங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.